வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி யூனிட் 2 ஒன்னோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இது கண்டினியூஷன் யூனிட் 2. ஸோ யூனிட் 2ல் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ நம்ம யூனிட் 2 பற்றின ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனையும் நம்ம இதில் பார்த்துடலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யூனிவர்சிட்டி விட்ஸ் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான கிளாஸை வந்து ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான வீடியோஸ் பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே அக்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன் டைம் பே பண்ணாலே போதும். ஸோ அப் டு த எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் வந்து எத்தனை டைம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்டு அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியலும் இதை பேஸ் பண்ண அந்த பிடிஎஃப் மெட்டீரியலும் உங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்போ உங்களுக்கு அதுக்கான எம்சிக்யூஸும் வந்துடும். இதுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் சார்ஜ் பார்த்திங்கன்னா 3000. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தென் இதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த யூனிட் 2வோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ண பிடிஎஃப் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி தேவையானவங்க பார்த்துக்குங்க. தென் நம்ம யூடியூப் சேனலில் சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸோட டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் சாம்பிள் வீடியோஸாக பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி ஒவ்வொரு யூனிட்டோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த சிலபஸே நம்ம அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன, அதில் என்ன மாதிரியான ஒர்க் இருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் வியூ தான் இந்த யூனிட்டை பேஸ் பண்ண வீடியோஸ். ஸோ யூனிட் 1க்கு நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. யூனிட் 2 நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் கொடுக்கப்பட்ட அந்த சிலபஸோடைய அவுட்லைன் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோஸை வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, டீட்டெயில்டு ஸ்டடி அண்ட் நான் டீட்டெயில்டு ஸ்டடி. ப்ரோஸில் டீட்டெயில்டு ஸ்டடியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிற 2 எஸ்ஸேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கனை பற்றி ஜென்ரலாக பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரான்சிஸ் பேக்கனோட டைம் லைன் வந்து 1561 to 1626. He belongs to Jacobean period. He is also a prose writer. இதில் வந்து டோட்டல் எஸ்ஏஸ் வந்து 58 எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு. அதில் வந்து 3 பார்ட்ஸாக பிரித்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 எஸ்ஏஸ் வந்து 1597 பப்ளிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 38 எஸ்ஏஸ் வந்து 1612 பப்ளிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 20 எஸ்ஏஸ், ஃபைனல் 20 எஸ்ஏஸ் வந்து 1625 பப்ளிஷ் ஆகிருக்கு. டோட்டல் வந்து 58 எஸ்ஏஸ். நெக்ஸ்ட்டு சார்ல்ஸ் லேம்ப், நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட செகண்ட் ஆத்தர் வந்து சார்ல்ஸ் லேம்ப். டீட்டெயில்டில் நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஆத்தர் வந்து சார்ல்ஸ் லேம்ப். அவருடைய டைம் லைன் வந்து 1775 to 1834. அவருடைய ஒர்க்கு வந்து ட்ரீம் சில்ட்ரன் ஏ ரெவரி அப்படிங்கிற அந்த லிரிக் ப்ரோஸ் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸில். சார்ல்ஸ் லேம்பை பற்றி சொல்லணும்னா, ஹீ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஏஸ். ஹீ இஸ் ஆல்சோ ஏ ரொமான்டிக் ஆத்தர். His contemporaries are William Wordsworth, Robert Southey and S.T. Coleridge. நெக்ஸ்ட்டு வந்து நான் டீட்டெயில்டு ஸ்டடி, ப்ரோஸில் நான் டீட்டெயில்டு ஸ்டடி என்ன கொடுத்துருக்காங்க, ஜோசப் அடிசன் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. ஜோசப் அடிசனுடைய ஒர்க்கு சர் ரோஜர் அட் த தியேட்டர் அப்படிங்கிற ஒர்க்கும், ரிச்சர்ட் ஸ்டீலோடைய த ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படிங்கிற ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஜோசப் அடிசன் சர் ரோஜர் அட் த தியேட்டர் அப்படிங்கிற அந்த ஒர்க்கு வந்து யாரை பற்றினா, சர் ரோஜர் டி கவர்லி அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரை பற்றி கொடுத்துருக்காங்க. சர் ரோஜர் டி கவர்லி அட் த தியேட்டர் இஸ் அன் எஸ்ஸே பை ஜோசப் அடிசன். சர் ரோஜர் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சர் ரோஜர் எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் டிசைர் ஆஃப் வாட்சிங் எ குட் ட்ராஜடி டு அடிசன். இந்த எஸ்ஸேல வந்து எந்த எஸ்ஸே, சர் ரோஜர் அட் த தியேட்டர் அப்படிங்கிற எஸ்ஸேல எதை பற்றி சொல்கிறாருன்னா, சர் ரோஜர் எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் டிசைர், டிசைர்னா ஆசை, என்ன ஆசை, ஆஃப் வாட்சிங் ஏ குட் ட்ராஜடி டு அடிசன்கிட்ட வந்து தான் ஒரு நல்ல ட்ராஜடியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. யார், சர் ரோஜர்.
Sir Roger is a character portrayed by Joseph Addison himself. That is, it is his biography. Sorry, autobiography. Okay. They meet at Spectator Club. Sir Roger says that he has not watched any good plays in the last 20 years, and the last play he watched was a Church of England comedy named Committee. கமிட்டிங்கிற அந்த லாஸ்ட் இங்கிலாந்து இங்கிலீஷ் பிளே தான் வந்து அவர் பார்த்த காமெடி. அதுக்கு முன்னாடி வந்து எதுவும் பார்க்கல. அதனால் நான் தன்னுடைய ஆசை என்னென்னா ஒரு குட் ட்ராஜடியை வந்து அடிசனுக்கு காட்டணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய ஆசையை வந்து இந்த எஸ்ஏல சொல்கிறாரு. இந்த எஸ்ஏ சர் ரோஜர் அட் த தியேட்டர் அப்படிங்கிற எஸ்ஏல. அடுத்து ரிச்சர்ட் ஸ்டீலுடைய த ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படிங்கிற அந்த ஒர்க் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரிச்சர்ட் ஸ்டீலை பற்றி சொல்லணும்னா, ரிச்சர்ட் ஸ்டீல் அண்ட் ஜோசப் அடிசன் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு முக்கியமான லிட்ரரி மேகசினை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் த ஸ்பெக்டேட்டர். த ஸ்பெக்டேட்டர் இஸ் எ மேகசின் ஃபவுண்டட் பை சர் ரிச்சர்ட் ஸ்டீல் அண்ட் ஜோசப் அடிசன். அதில் தான் அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு மேகசின்ஸில். அந்த மேகசினில் தான் அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்கு. த ஸ்பெக்டேட்டர் மேகசின். த ஸ்பெக்டேட்டர் கிளப் அதை பற்றி சொல்லணும்னா, த ஸ்பெக்டேட்டர் கிளப் இஸ் ஆர்கியூபலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீரியாடிக்கல்ஸ் எவர் பப்ளிஷ்டு. சாரி, த ஸ்பெக்டேட்டர் இஸ் எ மேகசின் published by Sir Richard Steele and Joseph Addison. The Spectator is arguably one of the most important periodicals ever published. Had a 2-series run from March 1711 to 1712. ஒரு வருஷமாக வந்து ரன் பண்ணியிருக்காங்க. 1711 ஆரம்பித்து 1712 வரைக்கும் நடந்திருக்கு. இதில் மொத்தம் வந்து 635 இஷ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் எடிட்டட் by 2 masters of essay, ரிச்சர்ட் ஸ்டீல் அண்ட் ஜோசப் அடிசன். 2 பேருமே அதை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் த எடிட்டர்ஸ். ரிச்சர்ட் ஸ்டீல் அண்டு ஜோசப் அடிசன் 2 பேருமே எடிட்டர்ஸ் தான். ஃபார் த மோஸ்ட் பார்ட் ரிச்சர்ட் ஸ்டீல் ரோட் த ஃபஸ்ட் சீரீஸ் ஆஃப் 555 issues. 555 issues வந்து ஜோசப் ஸ்டீல் வந்து எழுதியிருக்காரு. டோட்டல் இது வந்து என்னென்னா 635 issues பண்ணியிருக்காங்க. 635 issuesல வந்து 555 issues வந்து ரிச்சர்ட் ஸ்டீல் எடிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் லாஸ்ட் 79 issues வந்து ஜோசப் அடிசன் எடிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பொயட்ரியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீட்டெயில் ஸ்டடி பொயட்ரியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எட்மண்ட் ஸ்பென்சருடைய புரொத்தலாமியன். ஸ்பென்சர் நமக்கெல்லாம் தெரியும். ஸ்பென்சர் இஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸ்பென்சர் வந்து 1552 to 1599, தட் இஸ் அதுதான் டைம் லைன். 1552 to 1599 அப்படிங்கிறது அவருடைய டைம் லைன். எட்மண்ட் ஸ்பென்சருடைய புரொத்தலாமே நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்பௌசல் வெர்ஸ். எட்மண்ட் ஸ்பென்சர் அவருடைய மேரேஜ், he was married to Elizabeth Boyle on 8th November 1596. 8th November 1596 வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் வாஸ் மேரீடு டு எலிசபெத் பாயல். அதுக்காக எழுதப்பட்ட அந்த போயம் தான் புரொத்தலாமியன். இட் இஸ் அ ஸ்பௌசல் வெர்ஸ். ஸ்பௌஸ் அப்படின்னா வந்து பெட்டர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். இந்த poem, The Pruthalaamian, it has irregular stanza of Italian canzone. Pruthalaamian has irregular stanzas. Total 10 stanzas இருக்கு. Total lines வந்து 180 lines. Each stanza has 18 lines so டோட்டலாக வந்து 10 stanzasும் 180 லைன்ஸும் இருக்குது. எட்மண்ட் ஸ்பென்சருடைய புரொத்தலாமியன். அடுத்து வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய சானட் நம்பர் 18. வில்லியம் ஷேக்ஸ்பியர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ் வந்து, ஷேக்ஸ்பியர் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ட்ராஜடிஸ். ஹி ஆல்சோ ரோட் சம் சானட்ஸ். டோட்டல் 156 சானட்ஸ் எழுதியிருக்காரு. அதில் வந்து சானட் நம்பர் 18 நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 154 சானட்ஸ் எழுதியிருக்காங்க இல்லையா? அதில் வந்து சானட் நம்பர் 18 நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க.
அதனுடைய ஸ்டார்டிங் லைன் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஷால் ஐ கம்பேர் தி டு த சம்மர்ஸ் டே அப்படிங்கிறது தான் அதனுடைய லைன். சானட் நம்பர் 18 லைன் வந்து ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டே அப்படிங்கிறது தான் சானட் நம்பர் 18. ஷேக்ஸ்பீரியன் சானட்டுடைய அந்த அந்த ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி, இதுதான் ரைம் ஸ்கீம் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ரைம் ஸ்கீம், ரிப்பீட் பண்ணுறேன், வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி, இதுதான் ரைம் ஸ்கீம் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அடுத்தது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்தர் வந்து ஜான் மில்டன். ஹீ இஸ் எ பியூரிட்டன். ஜான் மில்டன் இஸ் எ பியூரிட்டன். அவருடைய டைம் லைன் வந்து 1608 to 1674. 1674. He is a gem of writer. He belongs to Puritan age. One of the famous writers. அவருடைய மாஸ்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட் அண்ட் பேரடைஸ் ரீகெயின்டு, இது ரெண்டுமே அவருடைய மாஸ்டர் பீசஸ். பேரடைஸ் லாஸ்ட் அண்ட் பேரடைஸ் ரீகெயின்டு, இது ரெண்டுமே வந்து ஜான் மில்டனுடைய மாஸ்டர் பீசஸ். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க் வந்து என்னென்னா பேரடைஸ் லாஸ்ட்டில் புக் நம்பர் 9. அதுலேயுமே லைன்ஸ் வந்து 795 to 833. 795 to 833. பேரடைஸ் லாஸ்ட் புக் நம்பர் 9ல் 795 அந்த லைனில் ஆரம்பித்து 833 அந்த லைன் வரைக்கும் தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒர்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் மில்டனுடைய ஒர்க்கு வந்து மொத்தம் வந்து 10 புக்ஸ் எழுதியிருக்காரு. மொத்தம் பப்ளிஷ் பண்ணது பேரடைஸ் லாஸ்ட் வந்து இட் ஹேஸ் டோட்டலி 10 புக்ஸ் இனிஷியலாக. அதை வந்து 7th புக்கும் 10th புக்கும் ரெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லேட்டர். சரிங்களா? 7th புக்கை வந்து 2 பார்ட்ஸாகவும் 2 பார்ட்டாகவும், 10th புக்கு 2 பார்ட்டாகவும் போடும்போது மொத்தம் பார்க்கும்போது 12 புக்ஸ் வந்துடுது. சரிங்களா? இனிஷியலாக வந்து ஜான் மில்டனுடைய ஒர்க் வந்து 10 புக் தான். இதில் வந்து என்னென்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேரடைஸ் லாஸ்ட்டில் புக் நம்பர் 9ல் லைன்ஸ் 795 to 833 வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த கிளைமேக்ஸ் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரி, த ஃபால் ஆஃப் மேன், த ஸ்டோரி பிகின்ஸ் வித் சாட்டன் ஹூ ஹாஸ் பீன் இன் ஹைடிங் ஆஃப்டர் பீயிங் பேனிஷ்டு, இதுதான் ஸ்டார்டிங். இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம படிக்க போகிற டீட்டெயில்ஸ். பேரடைஸ் லாஸ்ட்டில் வந்து ஈடன் கார்டன்லேருந்து ஆடம் அண்ட் ஈவ் ஆர் பேனிஷ்டு பை காட். அந்த கிளைமேக்ஸ் டீட்டெயில்டு அந்த ஸ்டோரி இருக்கு இல்லையா, த ஃபால் ஆஃப் மேன், அந்த ஸ்டோரியோடைய டீட்டெயில்ஸு, அந்த கிளைமேக்ஸும் அப்புறம் வந்து த ஸ்டோரி பிகின்ஸ் வித் சாட்டன் ஹூ ஹாஸ் பீன் இன் த ஹைடிங் ஆஃப்டர் பீயிங் வேனிஷ்டு. சாட்டன் வந்து சர்பண்ட்டாக மாறி வந்து ஈவை வந்து டெம்ப்ட் பண்ணுவாங்க. அந்த இதுதான் இந்த புக் நம்பர் 9ல் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வில்லியம் பிளேக். அடுத்த ஆத்தர் வந்து வில்லியம் பிளேக். நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஆத்தர் 4th ஆத்தர் வில்லியம் பிளேக். அவருடைய டைம்லைன் வந்து 1757 to 1827. வில்லியம் பிளேக்கோடைய ஒர்க்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த லேம்ப் அப்படிங்கிற போயம் பை வில்லியம் பிளேக். இதுதான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒர்க்கு. இது வில்லியம் பிளேக்கை பற்றி சொல்லணும்னா அவருடைய போயம்ஸ் வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து நமக்கு த லேம்ப் அப்படிங்கிற போயம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த லேம்புங்கிற போயம் வந்து த சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படிங்கிற அந்த பிரிவில் வரும். இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் தி இயர் 1789. 1789ல் வந்து த லேம்ப் அப்படிங்கிற போயம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. It is regarded as one of the great lyric poem. It is a lyric poem and it is one of the famous poem. One of the famous literary work by William Blake. இது வந்து சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. வில்லியம் பிளேக்கோடைய ரைம் ஸ்கீம் வந்து என்னென்னா AABBCCDD, இதுதான் அவருடைய ரைம் ஸ்கீம்.
வில்லியம் பிளேக்கோடைய போயம்ஸில் வந்து முக்கியமாக அவருடைய ரைம் ஸ்கீம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணியிருப்பார்னா ஏஏ பிபி சிசி டிடி, இதுதான் அவருடைய ரைம் ஸ்கீமு, வில்லியம் பிளேக்கோட ரைம் ஸ்கீமு. அவருடைய போயம்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி போயம்ஸ் ஹேஸ் 2 ஸ்டான்சஸ் ஒன்லி. சிம்பிள் போயம்ஸாக இருக்கும், ரொம்ப சுருக்கமான போயம்ஸாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் த போயம்ஸ் பை வில்லியம் பிளேக். நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட சிலபஸில் வந்து என்ன இருக்குன்னா, நான் டீட்டெயில் ஸ்டடியில் ஜான் டன், சர் ஃபிலிப் சிட்னி, ஜான் ரைடன், அலெக்சாண்டர் போப், இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நான் டீட்டெயில் ஸ்டடி. ஜான் டன் ஆத்தர்ஸ். ஜான் டன் அதில் வந்து என்னென்னா த பெய்ட்டுங்கிற போயம். ஜான் டன் நமக்கு தெரியும். டன் இஸ் அ மெட்டாஃபிசிக்கல் poet. as we all know, டன், Sir John Donne, டைம்லைன் வந்து 1572 to 1631. இது வந்து என்னென்னா டன்னோட போயம் த பெய்ட் அப்படிங்கிற போயம் தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. டன் இஸ் அ மெட்டாஃபிசிக்கல் poet. மெட்டாஃபிசிக்ஸ், மெட்டா அப்படின்னா பியாண்டுன்னு அர்த்தம். பியாண்டு ரியாலிட்டி ஆர் பியாண்டு சம்திங், பியாண்ட் ரியாலிட்டியை தாண்டி மெட்டாஃபிசிக்ஸ், மெட்டாஃபிசிக்கல் poet ஜான் டன். இதில் வந்து என்னென்னா த பெய்ட்டுங்கிற போயம் வந்து பப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் இந்த இயர் 1633. ரைம் ஸ்கீம் வந்து ஏஏபிபி, இது இம்பார்ட்டண்ட். ஜான் டன்னோட போயம் த பெய்ட் அப்படிங்கிற போயம் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க யூஜிடிஆர்பிக்கு. இந்த போயத்துடைய பப்ளிகேஷன் வந்து 1633. The Bait is a poem by John Donne. It was published in the year 1633. அதோட ரைம் ஸ்கீம் வந்து ஏஏபிபி. டோட்டலாக 28 couplets. கப்லெட் அப்படின்னாலே 2 lines தான். 2 line poem இஸ் கப்லெட். இந்த போயம் வந்து ஷார்ட் கப்லெட், டோட்டலாக 28 lines தான் இருக்கும். எந்த போயம்? த பெய்ட்டுங்கிற போயம். ஜான் டன்னோட பெய்ட் அப்படிங்கிற போயம் வந்து டோட்டலி 28 lines. It is a short couplet poem. The bait is one of the many replies to Christopher Marlowe's The Passionate Shepherd to His Love. பெய்ட்டுங்கிற போயம் வந்து ஜான் டன் எதுக்காக எழுதுனாங்கன்னா, இட் இஸ் a reply to கிறிஸ்டோஃபர் மார்லோஸ் போயம் த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ். சரிங்களா? கிறிஸ்டோஃபர் மார்லோ நம்மளுக்கு தெரியும். கிறிஸ்டோஃபர் மார்லோ இஸ் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி விட்ஸ். கிறிஸ்டோஃபர் மார்லோ அவருடைய போயம் வந்து த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ் அப்படிங்கிற போயம் வந்து எழுதியிருக்காரு. கிறிஸ்டோஃபர் மார்லோ ஹாஸ் ஆல்சோ ரிட்டன் சம் இம்பார்ட்டன்ட் போயம்ஸ். அதில் வந்து முக்கியமான போயம் வந்து த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ். இந்த போயம் வந்து இந்த போயத்துக்கான ரிப்ளையாக வந்து ஜான் டன் வந்து இந்த போயம் த பெய்ட்டுங்கிற போயத்தை எழுதியிருக்காரு. த பெய்ட் இஸ் எ ரிப்ளை டு கிறிஸ்டோஃபர் மார்லோஸ் த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ். கிறிஸ்டோஃபர் மார்லோடைய டன் மாதிரியே வந்து சார் வால்டர் ராலே அப்படிங்கிறவர் வந்து த நிம்ஸ் ரிப்ளை டு த ஷெப்பர்ட் அப்படிங்கிற போயமே எழுதியிருக்காரு. இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரிப்ளைஸ் டு மார்லோஸ் போயம் த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ் அப்படிங்கிற அந்த போயம். மார்லோஸ் போயத்துக்கு வந்து 2 பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, முக்கியமான ஆட்கள். மார்லோவோட போயம் த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ் அப்படிங்கிற போயத்துக்கு ஜான் டன் வந்து த பெய்ட்டுங்கிற போயத்து மூலமாக ரிப்ளையும், சார் வால்டர் ராலேங்கிறவர் வந்து த நிம்ஸ் ரிப்ளை டு த ஷெப்பர்ட் அப்படிங்கிற போயமும் ரிப்ளையாக கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆத்தர் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சர் ஃபிலிப் சிட்னி. சர் ஃபிலிப் சிட்னியை பற்றி பார்க்கணும்னா சர் ஃபிலிப் சிட்னி இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரைட்டர்ஸ், ஃபேமஸ் லிட்டரரி ஜெயண்ட். அவருடைய டைம்லைன் வந்து 1554 to 1586. நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டது வந்து சானட் 1 ஆஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா அப்படிங்கிற அவருடைய ஃபேமஸ் ஒர்க்கில் இருந்து சானட் 1 அப்படிங்கிற அந்த ஒரு போயம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சர் ஃபிலிப் சிட்னிஸ் ரினவுண்டு சானட் சீக்வன்ஸ். இந்த இடத்துல வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். சர் ஃபிலிப் சிட்னியும் எட்மண்ட் ஸ்பென்சர் இருக்கார் இல்லையா, இந்த 2 பேர்த்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னன்னா, ஆஸ்ட்ரோஃபல் அப்படிங்கிற அந்த போயம் பை ஸ்பென்சர்
ஆஸ்ட்ரஃபல் அப்படிங்கிற போயம், இட் இஸ் எ போயம் பை எட்மண்ட் ஸ்பென்சர். இட் இஸ் டெடிகேட்டட் டு சர் ஃபிலிப் சிட்னிஸ் டெத்து. சர் ஃபிலிப் சிட்னி இறந்து போயிடுறாரு. அதை மோன் பண்ணி, அவருடைய டெத்தை வந்து மோன் பண்ணி, இட் இஸ் டெடிகேட்டட் டு ஃபிலிப் சிட்னி. யார் எழுதுனுக்கா? ஸ்பென்சர். ஸ்பென்சருடைய போயம் வந்து ஆஸ்ட்ரஃபல். அந்த போயம் வந்து இட் இஸ் எ மோர்னிங் போயம். இட் இஸ் எ மோர்னிங் போயம் டெடிகேட்டட் டு சர் ஃபிலிப் சிட்னி. சர் ஃபிலிப் சிட்னியோடைய போயம் வந்து த ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா. ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா இஸ் எ போயம் பை சர் ஃபிலிப் சிட்னி. இதில் வந்து சானட் நம்பர் 1 மட்டும்தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபிலிப் சிட்னிஸ் renowned sonnet sequence comprised of 108 sonnets and 11 songs. மொத்தம் ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லாவில் வந்து மொத்தம் வந்து 108 சானட்ஸ் இருக்குது, 108 சானட்ஸ் அண்ட் டோட்டலாக 11 சாங்ஸ் இருக்குது. ஈவன் த நேம் ஆஃப் த சீக்வன்ஸ் அண்ட் த கேரக்டர்ஸ் இம்ப்ளை திஸ் மெட்டஃபர் டிரான்ஸ்லேட்டிங் டு ஸ்டார் லவர் அண்ட் ஸ்டார். அதாவது இதில் வந்து ஆஸ்ட்ரஃபலை வந்து ஸ்டார் லவராகவும் ஸ்டெல்லாவை வந்து ஸ்டாராகவும் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ரைம் ஸ்கீம் வந்து என்னென்னா ஏபி 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 சிடி சிடி இஇ. இதுதான் ரைம் ஸ்கீம் ஆஃப் சர் ஃபிலிப் சிட்னி. சர் ஃபிலிப் சிட்னியோடைய ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா, ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லாவுடைய ரைம் ஸ்கீம் வந்து ஏபி 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 சிடி சிடி இஇ. இதுதான் அந்த ரைம் ஸ்கீம் ஆஃப் ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா பை சர் ஃபிலிப் சிட்னி. In 1582 he composed a sonnet sequence ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா. ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா அப்படிங்கிற அந்த போயம் வந்து சானட் சீக்வன்ஸை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணார்னா 1582 வந்து இந்த ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லாங்கிற போயம் சீக்வன்ஸை வந்து சானட் சீக்வன்ஸை வந்து கம்போஸ் பண்ணுறாரு. அடுத்த போயட் யாருன்னா ஜான். ஹீ இஸ் இங்கிலாண்ட்ஸ் ஃபஸ்ட் போயட் லாரியட். 1668 வந்து இங்கிலாண்ட்ஸ் ஃபஸ்ட் போயட் லாரியட்டாக ஜான் ட்ரைடன் வராரு. போயட் லாரியட்னா அரசவை கவிஞர். நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ட்ரைடனோட போயம் வந்து என்னென்னா எ சாங் ஃபார் சென்ட் சிசிலியாஸ் டே. இந்த போயம் தான் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட போயம். சென்ட் சிசிலியாஸ் டே அப்படிங்கிறது என்னென்னா ஃபீஸ்ட் ஆஃப் சென்ட் சிசிலியா, 22 நவம்பர் 1687. இதுதான் வந்து ஃபீஸ்ட் ஆஃப் சென்ட் சிசிலியா. சென்ட் சிசிலியாங்கிறவங்களுடைய ஃபீஸ்ட் 22 நவம்பர் 1687. ஸ்டான்ஸா 7, the first 7 verses are sung by single voice, while the last stanza is meant for the grand chorus. இதில் வந்து மொத்தம் 7 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. 7 ஸ்டான்ஸாவில் வந்து ஃபஸ்ட்டு 7 வெர்சஸ் ஆர் சங் பை சிங்கிள் வாய்ஸ். அடுத்து வந்து லாஸ்ட் ஸ்டான்ஸா, அதில் வந்து மொத்தம் 7 ஸ்டான்ஸாவில் வந்து 6 ஸ்டான்ஸா சிங்கிள் வாய்ஸாகவும் லாஸ்ட் ஸ்டான்ஸா 7th ஸ்டான்ஸா வந்து கிராண்ட் கோரஸாகவும் இருக்குது. அடுத்த ஆள் வந்து யாருன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இது வந்து அலெக்சாண்டர் போப்புடைய ஓட் ஆன் சாலிட்யூட் அப்படிங்கிற அந்த ஒர்க்கு தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒர்க்கு. அலெக்சாண்டர் போப் அவரை பற்றி சொல்லணும்னா அவருடைய டைம்லைன் வந்து 1688 to 1744. இதுதான் வந்து டைம்லைன் ஆஃப் அலெக்சாண்டர் போப். when he was 12 years old he has written the poem Ode on a Solitude. It was published in 1700. It is a 5 stanza poem. Ode on Solitude அப்படிங்கிற அந்த ஒர்க்கு வந்து அந்த போயம் வந்து அலெக்சாண்டர் போப் when he was 12 years 12 வயசாக இருக்கும்போதே வந்து அலெக்சாண்டர் போப் அந்த போயத்தை எழுதிட்டார். இட் இஸ் a 5 stanza poem that is divided into set of 5 lines. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் 5 lines, மொத்தம் 5 ஸ்டான்ஸாஸ். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுக்கும் 5 லைன். These lines are follow a simple rhyme scheme of ABAB அப்படிங்கிறது தான் போப்புடைய ரைம் ஸ்கீம். இந்த ரைம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி தான் இந்த போயம் ஓட் ஆன் சாலிட்யூடுங்கிற போயத்தை வந்து 1700 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அலெக்சாண்டர் போப் when he was 12 years old. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராமாவில் வந்து டீட்டெயில்டு நான் டீட்டெயில்டு 2 இருக்குது. ட்ராமாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்டோஃபர் மார்லோவுடைய டாக்டர் ஃபாஸ்டஸ். Christopher Marlowe is one of the famous writer. He belongs to the University Wits group.
ஒரு டைம்லைன் வந்து 1564 to 1593. Dr. Faustus is an important play, tragical play by கிறிஸ்டோஃபர் மார்லோ. டாக்டர் ஃபாஸ்டர்ஸுடைய ஃபுல் டைட்டில் ஆஃப் த பிளே வந்து என்னென்னா, இது முக்கியம், இந்த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். சரிங்களா? த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸுங்கிற போயத்துடைய அந்த பிளேயோடைய ஃபுல் டைட்டில். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் இஸ் எ பிளே பை கிறிஸ்டோஃபர் மார்லோ. அதனுடைய ஃபுல் டைட்டில் வந்து த ட்ராஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். கிறிஸ்டோஃபர் மார்லோடைய டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து கதேயோடைய ஃபாஸ்ட் அப்படிங்கிற அந்த பிளேவை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு. அதனுடைய க்ரக்ஸு கதே, ஜெர்மன் ரைட்டர் கதேன்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஒர்க்கு ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒர்க் கிறிஸ்டோஃபர் மார்லோடைய ஒர்க்கு வந்து எடுத்திருக்காரு. இட்ஸ் எ சோர்ஸ். நமக்கு தெரியும் டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் வந்து ஃபாஸ்டர்ஸ் இஸ் எ ஜெர்மன் ஸ்காலர். ஹீ இஸ் தர்ஸ்ட் ஃபார் நாலேஜ், சரி, குவெஸ்ட் ஃபார் நாலேஜ் நிறையா இருக்கும். கிறிஸ்டோஃபர் மார்லோடைய டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து 1604 பப்ளிஷ் ஆகிருக்கு. 1604 போஸ்துமஸ் பப்ளிகேஷன் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். ஃபாஸ்டர்ஸ் கதை வந்து என்னென்னா, ஃபாஸ்டர்ஸ் இஸ் எ ஹைலி லேர்னட் ஜென்டில்மேன். He has a quest for knowledge, thirst for knowledge நிறையா இருக்கும். அவருடைய நாலேஜ் வந்து என்னென்னா பிளாக் மேஜிக், அதை நோக்கி போகும். அதை வந்து அவர் மாஸ்டர் பண்ணணும், சாசரியை மாஸ்டர் பண்ணணும்னு நினைப்பார். அதன் விளைவாக வந்து he falls into the hands of Mephistopheles, Lucifer, and he has given his soul to the black, that is Mephistopheles, the servant of Lucifer, and he loses all his wealth and all his life. His life was lost. He was died. இதில் வந்து முக்கியமான டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் ஒரு ஃபேமஸ் லைன் ஒன்று வரும். அது என்னென்னா, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் he wants to meet Helen of Troy. இம்மீடியட்டாக என்ன ஆகும்னா, அந்த மெஃபிஸ்டோஃபெலிஸ் வந்து ஹெலன் ஆஃப் ட்ராயை வந்து அதனுடைய அந்த கோஸ்ட்டை வந்து உருவாக்கும். அதை பார்த்தோன்னே அவரோட டைலாக் வரும், வாஸ் திஸ் த ஃபேஸ் தட் burnt the topless towers of Helium, ஓ ஸ்வீட் ஹெலன் மேக் மீ இமார்டல் வித் எ கிஸ் அப்படிங்கிற அந்த ஃபேமஸ் லைன் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்லேருந்து முக்கியமாக கேட்கப்படுற லைன். அடுத்த ஆத்தர் வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா இஸ் அ ஐரிஷ் ஜென்டில்மேன். he was born in Dublin, அயர்லாண்டில் டப்ளின்ங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. எங்கன்னா 1856 to 1950. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, he is a ஐரிஷ் ஜென்டில்மேன். அவருடைய ஒர்க் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒர்க் வந்து பிக்மேலியன் இஸ் எ ஒர்க் பை ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. இதில் வந்து என்னென்னா, பெர்னார்ட் ஷா வந்து ஒரு முக்கியமான ஆரைட்டரும் கூட. ஓகே, பிக்மேலியனை பற்றி சொல்லணும்னா, பிக்மேலியன் பை பெர்னார்ட் ஷா based his 1913 play Pygmalion on Greek legend of sculptor பிக்மேலியன்ங்கிற ஒரு Greek ஸ்கல்ப்டர் இருக்கார். அந்த லெஜெண்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. இதில் வந்து என்னென்னா, ஒரிஜினலாக வந்து அந்த லெஜெண்ட் எதுன்னு சொன்னால், அக்கார்டிங் டு த லெஜெண்ட், பிக்மேலியன் despised woman but fell in love with his own sculptor of the goddess Aphrodite அப்படிங்கிற அந்த க்ரீக் காட் ஆஃப் லவ், அந்த கடவுளுடைய ஸ்கல்ப்சர், அதை பேஸ் பண்ணி வந்து இவர் வந்து ஒரு விமனுடைய சிலையை வடிப்பார். தான் வடித்த சிலை மேலேயே வந்து அவர் காதல் வயப்பட்டுருவார். he was fell in love. அந்த கதையை பேஸ் பண்ணி தான் பிக்மேலியன் அப்படிங்கிற பிளே வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா எழுதியிருக்காரு. இதில் வந்து என்னென்னா, எப்படி மாற்றிருப்பாருன்னா, பிக்மேலியனில் வந்து எலிசா டூலிட்டில் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் கேர்ள் இருப்பாங்க. அவங்கள வந்து ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் ஆஃப் லாங்குவேஜ் ஒருத்தர் இருப்பார், ஃபொனெட்டிக்ஸ். அவர் வந்து எப்படி வந்து அந்த ஃப்ளவர் கேர்ளை வந்து how he converts
into a young gentle woman of எப்படி வந்து அந்த பொண்ணுடைய லாங்குவேஜை மாற்றுறாரு அப்படிங்கிறது தான் அந்த கதை. இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா பற்றி சொல்லணும்னா, பெர்னார்ட் ஷா he won the Nobel Prize for Literature in 1925. He also won the Oscar Award, the Academy Award. எதுக்காகனா பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ஃபார் த ஃபிலிம் பிக்மேலியனுங்கிற அந்த ஒரு ஃபிலிம் இருக்குது. அந்த ஃபிலிமுக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அந்த அவார்டு, அகாடமி அவார்டு, தட் இஸ் த ஆஸ்கார் அவார்டு வந்து ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவுக்கு கொடுத்துருக்காங்க. நான் டீட்டெயில்டு ஸ்டடியில் வந்து நமக்கு வந்து அடுத்து என்ன இருக்குன்னா, ஆஸ்கார் வைல்டோடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் எர்னஸ்ட் அப்படிங்கிற பிளே இருக்குது. The importance of being earnest is a play by Oscar Wilde. Oscar Wilde full name வந்து Oscar Fingal O. Fahrenheit Wills Wilde. He was born in 1854 and died in 1900. He is an Irish poet and playwright. Importance of being earnest is a trivial comedy for serious people. Okay, the full title of the play, the importance of being earnest, is the importance of being earnest, a trivial comedy for serious people. அதுதான் வந்து full title. The importance of being earnest, a trivial comedy for serious people. It's a play by Oscar Wilde. It was first performed on 14th February 1895 at St. James Theatre in London. It is a farcical comedy in which the protagonist maintains fictitious personage to escape burdensome social obligations. அதாவது இது வந்து ஒரு காமெடி ஆஃப் மேனர்ஸ், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியில் வந்து இது வரும். ஏர்னஸ்ட் அப்படிங்கிற அந்த பேர் தான் இதில் வந்து முக்கியமான பேர். விண்டலன் ஃபேர்ஃபாக்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் அதில் வந்து லீட் கேரக்டர். விண்டலன் ஃபேர்ஃபாக்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் எர்னஸ்டோட ஹீரோயின். அவங்க அந்த அம்மாவை வச்சு தான் இந்த கதையே வந்து நடக்கும். நெக்ஸ்ட் ஃபிக்ஷனில் வந்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித்துடைய த விக்கார் ஆஃப் வெய்க்ஃபீல்ட் அப்படிங்கிற அந்த பிளே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வாஸ் born in 1728, died in 1774. He is an Anglo-Irish novelist, playwright and poet. The Vicar of Wakefield, Dr. Primrose is the vicar. Vicar of Wakefield, the vicar யாருன்னா Dr. Primrose. It was published between 1761 and 62. Is Goldsmith's most famous work and one of the most beloved and widely read in 18th century English novels. Vicar of Wakefield is a novel. It is a novel by Oliver Goldsmith. It is also considered as a model example of sentimental novel. சென்டிமெண்டல் ஆன்டி-சென்டிமெண்டல் அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருக்குது நாவலில். இதில் வந்து சென்டிமெண்டல் நாவல் டைப்பில் வந்து த விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிற நாவல் வரும். இட் ஹாஸ் 32 chapters. த விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்ட் ஹாஸ் 32 chapters. சென்டிமெண்டல் ஃபிக்ஷன் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த நாவலில் இருந்து தான் அது வந்து எடுக்கப்பட்டுள்ளது. It was first appeared in the novel. The phrase sentimental fiction was first appeared in the novel The Vicar of Wakefield during the 18th century. The club or literary club is a London dining club founded in February 1764 by the artist Joshua Reynolds and the essayists Samuel Johnson and Edmund Burke, the Anglo-Irish philosopher-politicians. நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸோடைய டைம்லைன் வந்து 1812 to 1879. ஹிஸ் பென் நேம் வாஸ் பாஸ். ஹிஸ் பயோகிராஃபர் வந்து ஜான் ஃபாரஸ்டர் இஸ் த பயோகிராஃபர் ஆஃப் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் பென் நேம் இஸ் பாஸ். அவருடைய ஒர்க் வந்து டேவிட் காப்பர்ஃபீல்டு
is the most famous work by Charles Dickens. David Copperfield. David Copperfield அதுதான் நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒர்க்கு. It is an autobiographical novel. David Copperfield is an autobiographical novel by Charles Dickens. It is belongs to Bildungsroman. Bildungsromanனா வந்து ஒரு 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 நபருடைய 3 வகையான வாழ்க்கையை வந்து குறிக்கிறது. அதாவது ஃப்ரம் த பெர்த் டில் த பெர்த்தில் சின்ன பையனாக இருந்து அப்புறம் அடல்ட்ஹுட் அப்புறம் லேட்டர் ஓல்ட் ஏஜில் வந்து எப்படி ஒரே நபருடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்கிறது. அதான் Bildungsroman. It was published as a monthly serial from May 1849 to November 1853. 1849 to 1853 இந்த வருஷத்தில் வந்து டேவிட் கப்பர்ஃபீல்ட் வாஸ் பப்ளிஷ்ட் அஸ் அ மந்த்லி சீரியல். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் உடைய முக்கியமான ஒர்க் வந்து டேவிட் கப்பர்ஃபீல்ட். இட் ஹாஸ் 64 சாப்டர்ஸ். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் உரையா ஹீப். உரையா ஹீப் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் வில்லன்ஸ். அப்பியர்ஸ் இன் டேவிட் கப்பர்ஃபீல்ட். he is on par with Iago. ஷேக்ஸ்பியர்ஸ் Iago இருக்கார் இல்லையா, ஷேக்ஸ்பியருடைய Iagoங்கிற கேரக்டர் ஃப்ரம் ஒத்தலோ, அந்த கேரக்டருக்கு ஈக்குவலானது டேவிட் காப்பர்ஃபீல்டில் உரையா ஹீப் அப்படிங்கிற அந்த கேரக்டர். நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து ஹச்ஜி வெல்ஸ். ஹச்ஜி வெல்ஸுடைய டைம் மிஷின் அப்படிங்கிற அந்த ஒர்க்கு வந்து நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒர்க்கு. டைம் மிஷின் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒர்க் நாவல். ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து ஹச்ஜி வெல்ஸ் சொல்லுவாங்க. த டைம் மிஷின் இஸ் a science fiction novella by H.G. Wells, published in 1895. The work is generally credited with the popularization of the concept of time travel by using vehicle or device to travel purposely and selectively forward or backward through time. Time machine அப்படிங்கிறது வந்து என்னென்னா, it is a novella by H.G. Wells. It's a science fiction novella. Time travel தான் அது கான்செப்ட். The term time machine coined by H.G. Wells is now almost universally used to refer such a vehicle or device. ஓகேவா, இதுதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டுள்ள ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க்ஸு யூஜிடிஆர்பிக்கு. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் யூ கேன் காண்டாக்ட் த கிவன் நம்பர் பிலோ யூஸிங் ஜாயின் த வாட்ஸ்அப் குரூப், அஃபிஷியல் யூடியூப் சேனல் யூனிவர்சிட்டி விட்ஸ். தேங்க்யூ.